ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறான பாதைக்கு வழிநடத்த முயன்ற வழக்கில் அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரின் தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்த முயன்றதாக நடைபெற்று வந்த வழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வழக்கின் 2 மற்றும் 3வது எதிரிகளான ஆய்வு மாணவர் கருப்பசாமி மற்றும் உதவி பேராசிரியர் முருகன் விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் எதிரி என கருதப்படும் நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கல்லூரி மாணவிகள் மிக மிக ஆழமாக என்ன நடந்ததோ, என்ன இந்த வழக்கில் நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 2-3 எதிரிகளை பற்றியே தெரியாது. இந்த 2-3 எதிரிகளுக்காகத்தான் 1வது முதல் குற்றவாளி இந்த செய்கைகளை செய்தார் என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனால் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலே இருப்பவர்களுக்காக இந்த வேலையை செய்வதாக 1வது குற்றவாளி சொன்னதாக சாட்சிகளிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் 2018ஆம் ஆண்டு நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். வழக்கில் இன்னும் பலர் மீது குற்றச்சாட்டுகளும் பல்வேறு சந்தேகங்களும் எழுந்த நிலையில் கடைசியில் நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோர் மட்டும்தான் குற்றவாளிகள் என இறுதி செய்த குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. நீண்ட நாள் சிறையில் இருந்த நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இவர்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், விபச்சார தடுப்புச் சட்டம், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. மொத்தம் 1360 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கருப்பஞானியார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.